மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாகையில் மழை நின்று 10 நாள்களாகியும் விளைநிலங்களில் தண்ணீர் வடியாததால் 1000 ஏக்கர் அளவிலான இளம் தாளடி நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை நின்றும் தண்ணீர் வடியாததால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுந்தரபாண்டியம், கீழவெளி, வல்லம், நாட்டிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 1000 ஏக்கர் தாளடி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி. 10 நாள்களாகியும் மழைநீர் வடியாத நிலையில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் திருக்கோளை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 1000 ஏக்கருக்கு மேலான இளம் தாளடி நெற்பயிர்கள் வேறு அழுகி மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. டிக்வா புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்து 10 நாட்களுக்கு மேலான நிலையில் வயலில் தேங்கிய நீர் காரணமாக 10 நாள் வயதுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருக்கோளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சுந்தரபாண்டியம், கீழவெளி, வல்லம், நாட்டிருப்பு, அணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 1000 ஏக்கருக்கும் அதிகமான தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் கணக்கெடுப்பு முறையில் முழு சேதம் பதிவாகவில்லை என்று சுஞ்சாட்டம் அவர்கள் பழைய முறைப்படி சேத கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சேதமடைந்தவர்களுக்கு மானிய விலையில் விதை, நெல், உரம் வழங்க வேண்டும். மேலும் மேட்டூர் அணை நீர்விடுப்பை 1 மாதம் நீட்டிக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.